பயிற்சி 3.1ல் 5வது சம் 2x⁴ minus 8x³ plus 6x² minus 3 = 0 எனும் சமன்பாட்டின் வர்க்கங்களின் கூடுதல் காண்க. அடுக்கு எத்தனை இருக்குப்பா? 4. அப்போ மூலங்கள் போடுங்க. மூலங்கள் கவனி a, b, c, dன்னு போடுறேன். ஏன்னா வர்க்கம் எத்தனை இருக்குது? அடுக்கு வந்து 4 இருக்குது. அப்போ 4 மூலங்கள் இருக்கும். இப்போ வர்க்கங்களின் கூடுதல், அதாவது இந்த 4 இதுக்கும் என்னென்னு a², b², c², d², இந்த 4த்தையும் கூட்டணும். கவனிங்க, a² + b² + c² + d², இது 4த்தையும் கூட்ட வர்க்கம் தான் கேட்டிருக்காங்க. கூடுதல், வர்க்கங்களின் கூடுதல். அப்போ நம்மளுக்கு என்ன வேணும்னா கவனிங்க, a + b + c + d ² minus 2ab plus a கூட b பெருக்குங்க, ab அடுத்து ac ad மூணுத்தையும் பெருக்குங்க, ac plus ad plus bc plus bd plus cd மொத்தம் 6 வரும். கவனிங்க எப்படி பெருக்குன்னு சொல்ல பாருங்க. a எடுத்து 3 இது பெருக்குங்க, ab பெருக்கிருக்குன்னா அடுத்து ac அடுத்து ad, சரிங்களா? அடுத்தது b எடுத்து பெருக்குங்க, bc bd, bc வந்திருக்கு, bd வந்திருக்கு, அடுத்து லாஸ்ட் cd. சரியா? இது என்ன ஃபார்முலா? a + b² ஷார்ட் ஃபார்ம். இங்கே பாருங்கள், a + b² எப்படி எதுவும் a² + b² + 2ab. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது மட்டும் தேவைன்னா இது நேரத்தில் வந்துடுமா? அப்போ என்ன வரும்? a + b² minus 2ab = a² + b². இந்த ஃபார்மேட்டு தான் என்ன பண்ணுறோம், வர்க்கங்களின் கூடுதலாக யூஸ் பண்ணுறோம். சரியா? இந்த ஃபுல் ஃபார்மேட்டு தான், இது ஃபார்முலாஸ் தான். ஆனால் நம்மளுக்கு இது என்னது தேவை. அப்போ பாருங்கள், என்ன செக் பண்ணி பாருங்கள். a + b a² + b² மதிப்பு என்னது? a² + b² மதிப்பு a + b² - 2ab. அப்போ a + b² - 2 ஆல்ஃபா + பீட்டா. அப்போ மூணுத்தையும் கூட்டணும். மூலங்களின் வர்க்கங்களின் கூடுதல். அடுத்து என்னது? s1 கண்டுபிடிக்கணும், s2 கண்டுபிடிக்கணும், s3 மொத்தம் 4 கண்டுபிடிக்கணும். s1 s2 s3 s4 வரைக்கும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், s1 கண்டுபிடிக்கிறேன். s1 என்னது? மூலங்களின் கூடுதல். கவனிங்க, கொடுக்கப்பட்ட சமன்பாடு என்னது? 2x⁴ நெக்ஸ்ட்டு -8x³ அடுத்து பாருங்கள் ப்ளஸ் 6x² அடுத்து -3. இப்போ ஏவோட மதிப்பு என்னது? a = 2 b = -8 c = 6 d இருக்கா? இல்லை. a b c d x இல்லை பார்த்தீங்களா? அப்போ 0. e = என்னது? -3. நான் போச்சுணும். சரியா? இப்போ என்னது? மூணுத்தையும் கூட்டணுமா? கூட்டுங்க 4த்தையும். மூணு நம்மளுக்கு ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னா a b c d. அப்போ a + b + c + d = -b/a. b ஓட மதிப்பு என்னது? -8. அப்போ இங்கே +8. இதோட மதிப்பு என்னது? 2. அடித்தா 4. இதோட மதிப்பு a + b + c + d. இதோட மதிப்பு எவ்வளோ? 4. நெக்ஸ்ட் பண்ணுறோம் s2. 2 2 கூட்டுறோம், 2 2 பெருக்கி கூட்டணும். சரிங்களா? மூலங்களின் பெருக்கல் 2 2 பெருக்கி. இப்போ பாருங்கள், ab ப்ளஸ் அடுத்து ac. இந்த a எடுத்துக்கொண்டு இது எல்லாத்தையும் கூட பெருக்கணும். அடுத்து ப்ளஸ் ad முடிஞ்சிருச்சுங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், b எடுத்துக்கொண்டு பெருங்க, bc. அடுத்து bd. இப்போ b எடுத்துக்கொண்டு போய்ட்டு அடுத்து லாஸ்ட்டாக இருக்கும் c மட்டும் தான் இருக்கும். cd அது மேலே வராது. அதுக்கு ஆன்சர் அது காட்டு c. சரியா? c/a என்ன வரணும்? c/a. c ஓட ஆன்சர் என்னது? 6. ஏவோட ஆன்சர் 2. அப்படின்னா ஒரு சொல்லுங்க போகும் c/a. 4 2 3 2 6. இப்போ இதை கண்டுபிடிச்சோமா? s1 s2
சரிங்களா? இதே பாருங்கள், கொண்டு அப்படி சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா இருக்கா, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிடி ஹோல் ஸ்கொயர். அதுக்கு மீதியோட மதிப்பினது எஸ் ஒன்றா இங்கே இருக்குது பாருங்கள், இருக்கு பாருங்கள். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிடியோட மதிப்பினது 4. அப்போங்கிறது மேலே ஹோல் ஸ்கொயர் இருக்குது, அப்போ 4 ஸ்கொயர் மைனஸ். அடுத்து 2 2ஆக பிரிக்கிறது. இங்கே முன்னாடி என்ன இருக்குது, 2 ஏபி ஏசி ஏடி பிசி 2 பெருகிருக்கா. அப்போ பாருங்கள் 2 2ஆக பெருகிருக்கு. அப்போ 2 முன்னாடி போட்டுங்க. இதோட மதிப்பு எவ்வளோ, 3. இந்த ஃபைனல் ஆன்சர் 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 2 3 6, கழிச்ச ஆன்சர் 10. இதான் இதோட வர்க்கங்களின் கூடுதல். ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர். சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். ஒரு டைம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.